சிறப்பு தோழர் சொல்லி விற்கிது. அது இந்த கைப்பக்கம் வந்து நாங்கள் ஏதோ செய்ததாக்கம் பிரிச்சது விற்கணும். அப்போ சரிங்க ஸோ கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியாக தான் இருக்குது சாப்பாட்டை பார்க்க. அதுலேயும் இந்த பழம் கூட தான் இன்னும் கவர்ச்சியாக கொடுக்குது. குறைஞ்ச வயது கணக்கில் மாதிரி என்ன பார்த்தீங்களா? நீங்கள் இளமையாக இருக்கணும்னா நல்ல ஒரு டிப்ஸானு சொல்லிக்கிடாங்க. ஸோ இவ்வளோ ஆரோக்கியமான இதுகளை சொல்லுதாண்டு பாருங்கவா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டை தான் நிற்கிறோம். இப்போ வந்து நான் வசந்த கடைக்கு வந்து போயிட்டு வந்து நிற்கிறோமே பார்த்தீங்கன்னா காலவழி வந்து வலுக்கட்டுனாங்க. தம்பி குட்டிக்கு வந்து மெயினாக வந்து தலைமுடி வெட்டணுன்ட்டு கடைக்கு வந்து வலுக்கட்டுனாங்க. அப்போ தம்பி குட்டிக்கு வந்து தலைமுடி வந்து வெட்டையிலேன்னு பார்த்தீங்களா சலூன் வந்து நிறைய ஆட்கள். அப்போ தம்பி குட்டிக்கு வந்து 11 மணி ஆயிடுச்சு. நின்று வெட்டி கொண்டு வர நேரம் போட்டு தம்பி குட்டி மடுமண்டு சொல்லி போட்டு நான் தம்பி குட்டிக்கு தலைமுடி வெட்டாங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா மதிய நேர சமையலுக்கு வந்து நான் சந்தைக்கு போனாங்க. சந்தையில் போய் மீன் வளம் வந்து வாங்கி கொண்டு வந்தாங்க. என்னென்ன மீன் என்று வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 வகையான மீன் இருக்குது. என்ன குட்டி எங்கள் மகள் மீன் இதுக்கு இப்போ என்னடா சொல்லுங்க வயதுலேருந்து இல்லையே என்னடா இந்த பாருங்கள். இதுக்கு வந்து நல்ல இந்த ஃபஸ்ட் முதல் கொட்டுற மீனுக்கு பேர் வந்து நம்ம ரத்தத்தை பாருங்க. அப்படி மீனில் வந்து இதுக்கு இந்த பேர் வந்து போல் மீன். இது வந்து போலாக வச்சு செஞ்சது. போலாக வச்சு செய்கிற போல் மீன். இந்த பாருங்க இது வந்து போல் மீன். மற்றது வந்து நெஞ்சொட்டி பாறை என்று சொல்லுவாங்க. அது வந்து இது வந்து பொரிக்கிறதுக்கு வந்து வாங்கினாங்க. டேஸ்டாக இருக்கும். பொரியலுக்கும் மைக்குமே வந்து வேறு லெவலாக இருக்கும் இந்த நெஞ்சொட்டி பாறை. அப்படியே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து வாழைப்பழங்கள் மற்றது ஒரேஞ்சு இதெல்லாம் இருக்குது. மற்ற இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாமே இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் போஞ்சிக்காய் எல்லாம் வந்து இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா சிறப்புத்தூள். அன்றைக்கு வாங்கின சிறப்புத்தூள் உண்மைக்கு வந்து பேக்கெட்டில் வந்து வாங்கினேன். இன்னும் தெரியும் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து எங்களோட கடையில் வந்து நான் வளமையாக வந்து மிரக்கறி வாங்குற அக்காட்டை வந்து இப்படி சிறப்புத்தூள்னு சொல்லி விற்கிது. அது இந்த கைப்பக்கம் வந்து நாங்கள் ஏதோ செய்ததாக்கம் பிரிச்சது விற்கினோம். அப்போ ஒன்று கண்டோன்னா வந்து வாங்கணும்னா இந்த மீன் கறிக்கு வந்துருக்கோம் போட்டு பார்ப்போம் நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டு வாங்கணும்னா இதுதான் எங்களுடைய மதிய நேர சமையலுக்கு வந்து எல்லாம் போய் வாங்கி கொண்டு வந்துட்டேன். தம்பிக்குட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்குட்டியை வந்து ஷாருவக்கா வந்து கூட்டிகிட்டு போட்டாங்க. இப்போ தான் வந்தவங்க. அவங்களும் வந்து ஒரே அளவெல்லாம் சந்தைக்கு போய் மீன்கள் வாங்கி வந்து எழுதிட்டு வந்துட்டுனா அப்போ வந்து தம்பிக்குட்டி நித்திர போகல அப்புறம் ஷாருவக்கா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா. அப்போ நான் வந்து இப்போ மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொண்டு வந்து கீழே இருந்து ஆதராளாக வந்து இப்போ வெட்ட போகிறேன்னு நினைஞ்சம்மா வெட்டும்போது பார்ப்போமே. கறியை வெட்டுவோமே நினைஞ்சம்மா. வந்து போஞ்சிக்காயும் ஹெரட்டும் வந்து வெட்டி சொதி வைக்கப்படுறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சொதி வைக்கிறதுக்காக வந்து வசந்துக்கு வந்து விருப்பமாம் சொல்லி போட்டு வேணும் வந்து தந்தது. அப்போ பொஞ்சிக்காயும் கரெக்டும் வந்து வெண்டிக்காய் முறையே டேஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்லிச்சு. அப்போ சரி எண்ணி போட்டு அதில் வரும்போது வெட்டி சொல்லி வாங்கணும் வந்தாங்க. என்னென்னா இப்போ கொஞ்சம் வெயில் இங்கே வந்து சுற்றுமான கூட உண்மைக்கு வந்து நல்ல வெயில். அப்போ எல்லாரையும் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து வடிவாக குளிக்கட்டுமா, தண்ணி நல்லா குடிக்கட்டுமா, நல்லா பழங்கள் சாப்பிடட்டுமா அப்படிலாம் சொல்லியிருக்கணும். இந்த வெயில் வந்து சரியான கூடவாக இருக்குது. இன்றைக்கு போய் வந்தது டவுனுக்கு ஏதோ ஒரு களைப்பு தன்மையாக கிடக்காக்களுக்கு என்னஞ்சம்மா. ஏஞ்சம்மாக்கு எத்தனை மணிக்கு டியூஷன் இருக்கு? 2 மணிக்கு 2:30 இங்கிலீஷ் டியூஷன் இருக்கு என்னஞ்சம்மா. உண்மைக்கு வந்து போஞ்சிக்காய் வந்து கரட்டும் போட்டு சொதி வைக்கிறது வந்து உண்மைக்கு நல்ல ஒரு டேஸ்ட். ஏஞ்சம்மா இதெல்லாம் சாப்பிடாது சாப்பிடுவோம் மீஞ்சக்கூடிய என்ன நல்லா மண்டையா மண்டையோ இப்படி ஆட்டுவா நல்லா சாப்பிடுவா. அம்மா வெட்டின பெரிய சைஸ் அவள் தான் இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறான். இன்றைக்கு வந்து சேரவை கவிட்டா போகல ஏஞ்சம்மா போகல இன்றைக்கு
பஞ்சியா இருந்தது. இப்போ அம்மம்மா அவன் பிள்ளைக்கு வந்து கண்டோஸ் வாங்கி கொடுத்துருக்குறாவா. இப்போ கொண்டு வந்து சரிவினமே நான் சாப்பிட பேமா கொண்டு போட்டு இப்போ கொண்டாடுமேண்ணா பிள்ளை கண்டோஸ்னா விருப்பமே. அம்மம்மாவும் பாசம் இல்லை. எனக்கு லைட்டாக இனிப்பு விருப்பம் இல்லை. என்னண்டு எனக்கு லைட்டாக இனிப்பு விருப்பம் இல்லை. இனிப்பு லைட்டாக விருப்பம் இல்லை. அந்த கண்டோஸ் ஐட்டங்கள் விருப்பமே. இனிப்புகள் அந்த ரவைகள் இனிப்பு சாப்பாடுகள் அதுகளில் பெருசாக நாட்டம் மண்டில் ஆளுக்கு சாக்லேட் ரவை அதில் சாப்பிடணும். அந்த லைட்டாக சாப்பிட்டா லைட்டாக சாப்பிடுவாங்க. என்னண்டு லைட்டாக சாப்பிட மாட்டேன். சரியா வா முடியுது. இப்போ பூஞ்சிக்காயெல்லாம் வந்து இப்படி கட் பண்ணி விட்டோம்னா சுகம். நல்ல இன்றைக்கு வந்து மீன் ஓரளவு மலிப்பு போல் அங்கிடாக்கு. நல்ல சூறை மீன் இருக்குது. பெரிய சூறை மீன்கள் எல்லாம் இன்னும் பெரிய சூறை மீன். அப்போ நான் சூறை மீன் தான் இன்றைக்கு வாங்கியிருந்தேன். நான் சூறை மீனுக்கு வந்து சரக்குத்தூள் போட்டு காய்ச்ச நல்லா இருக்காண்டி போட்டு சூறை மீன் வந்து வாங்கியல. ஆனால் பெரிய முழு குண்டு சூறை மீன் நல்ல வடிவு பார்க்குறாக்கு நல்ல வடிவு நெஞ்சம்மா. பெரிய ஒரு குண்டு சூறை மீன். அப்போ தம்பி குடியை தான் கூட்டி கொண்டு நாங்கள் சந்தைக்கு அவருக்கும் ஒரு புழுவா மாதிரி நண்டா கண்டு நண்டு. ஆமாம் நண்டு நண்டு அன்றைக்கு கொண்டு வந்தேன். நிறைய ஆக்கள் சந்தைக்கு அன்றைக்கு. நான் நாக பெருசாக வந்து பூஞ்சிக்காய் வெட்டேன் சொதிக்கித்தானே நெஞ்சம்மா. இந்த இவ்வளோ சொதியும் காணும். மதியத்தோட வந்து சொதி வந்து காணும். மிச்சத்தை வச்சா நாளைக்கு வந்து ஒரு முண்டை எடுக்கலாம். உரைப்பை வந்து இப்போ வெயில் தானே குறைச்சி சாப்பிட்றது அவ்வளோ நல்லா. ஆனால் நான் எதுக்காக கூட குறைச்சி சாப்பிட மாட்டேன். என்னண்டு நான் குறைச்சியே சாப்பிட மாட்டேன். உரைப்போ அப்போ நீங்கள் கருத்து போவீங்க. கரெக்டாக நான் உரைச்சியே சாப்பிட்டேன். ஆமாம்மா உண்ட வையன் எனக்கு அது உங்களுக்கு கிடக்க. அம்மா ஒன்று தானே இன்றைக்கு போட போகிறேன். நீங்கள் யார் சொதி சாப்பிட்றது? நானும் பசந்து மட்டும்தான் சொதி சாப்பிட்றது. தம்பி குட்டி கொஞ்சம் எடுத்தேன்னு இல்லை ஏஞ்சம்மா சாப்பிடாது. அப்போ இவ்வளோமே இன்றைக்கு எங்களுக்கு காணும். என்னை இரவில் வந்து சொதி எடுக்கிறேன். என்னை இரவில் வந்து புட்டு தானே காய்ச்சிறது புட்டு தானே அவிக்கிறது. அப்போ வந்து சொதி வந்து வைக்கிறேன். ஆமாங்க இதா அந்த பாதிய வையன் எனக்கு நான் ஆமாம் ப்ளீஸ் பிள்ளை கிடக்கம்மா. அது பிள்ளை அந்த சீவிரது காணே இல்லை. அது என்ன இருக்கு கள்ளி. ஆமாம் பிள்ளைய கிடக்கு தானே சீவிரக்க பிள்ளாடாக்கு சீவானும் வையுங்கோ. நான் என்னமோ இதுக்கு தானே அது. இப்போ நான் வந்து மரக்கறி எல்லாத்தையும் வந்து இப்படி கரெக்ட் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டு வந்து தான் கழுவ போகிறேன். சுகம் அப்படின்றாங்களா. இப்போ பீட்ரூட்ண்டா அப்படி செய்யக்கூடாது. பீட்ரூட் கரெக்ட் எல்லாம் வந்து இப்படி குட்டியாக வட்டுறேன்டா அன்றைக்கு வந்து மரக்கறி கொஞ்சம் பெருத்துட்டு மாதிரி கிடக்கு. சொதிக்கண்டி போட்டு சின்ன கொஞ்சம் மட்டும் நல்லா முதல் பால் விட்டு சொதி வைக்கணும். நல்லா இருக்கும். உண்மைக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஆசைக்கு நல்ல குண்டு மரவள்ளிக்கிழங்கு பார்க்கவே ஒரு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு மரவள்ளிக்கிழங்கு வந்து வாங்கணும் தானே. நல்ல பூசணிக்காய் மீன் பொரியல் வந்து தம்பி குட்டிக்கு சோறு தீத்தக்க கண்டிப்பாக வேணும். ஆனால் மீன் அந்த கேட்பேன். அப்போ அதை ஏஞ்சமாவும் இப்படி கேட்டு சாப்பிடணும் இல்லை இந்த குட்டி. எனக்கு மீன் பிடிக்கும். ஆனால் மீனுக்குள்ள முள் இருக்கு. அது அம்மா உடைச்சி தரேன் நான் பச்சை போய் சொல்கிற பாருங்க. அதுன்ற புலம்பே பெருசு சாப்பிட மாட்டுது ஏஞ்சம்மா. அந்த மீன் காய்ச்சிற நேரம் ஃபுல்லாக ஏஞ்சம்மா அழுகுறதான் கூட சாப்பிட போய்க்க. அம்மா நண்டா சரி ஏஞ்சம்மாக்கு அம்மா பேசுவா இல்லை அம்மா பேச மாட்டாங்க. அம்மாம்மா எண்ணிலேருந்து ஒரு ரோஸு ரேஞ்சம்மா இல்லை நெஞ்சம்மா. ரேஞ்சம்மாக்கு பிடிக்குமா அம்மா? எப்போதான் வெட்டி முடியுமோ? நானும் வெட்டானும் முடியுது டாக்டர் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் இதில் இருந்து வெட்டி கொண்டு போனேன்டா எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு சுகமாக இருக்கு முடி போட்டு. சரி பஞ்சிக்காயும் கரெக்டும் வந்து வெட்டி எடுத்தாச்சு. இனி வந்து என்ன எடுக்க போகிறேன்? வா இந்த பாருங்க இதுதான் வந்து சர்க்கரை பூசணி. அப்போ பார்த்த உடனே ஆசையாக இருந்துச்சு. சர்க்கரை பூசணி வந்து வாங்கி வந்துட்டேன்.
இது வந்து மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய்க்கு வந்து போடுறதுக்கு நல்லா இருக்குது முட்டி போட்டு. நம்ம அப்படியெல்லாம் சாப்பிடுவோம், நல்லா இருக்குது இந்த ஒன்றுக்கு நல்ல கறி, எனக்கு பிடிச்ச கறி. அதுவும் வந்து குத்தரிக்கு வந்து நல்லா. நான் தான் அந்த போல் மீனை கண்டு வாங்கினேன், எனக்கு போல் மீன் விருப்பம். போல் மீன் வந்து டேஸ்ட். அந்த அம்மா வித்தவா அதே இவள் கடைசியில தான் சந்தைக்கு ஓடி வந்தவா. அவள் முதல் விரையில நின்றுண்டவா. எந்த வாக்கு வந்து சந்தைக்கு வந்தால் சத்தி வேற மாட்டேன் வணக்கம் வணக்கம் வந்து போட்டு ரவிஜனாக்கலாக்கும். சரி, அப்போ எல்லா மரக்கறியை வந்து வெட்டிட்டு பார்ப்போம். ஓகே, நல்ல வெயிலாக இருக்கண்டி போட்டு ஒரு யோகேட் வந்து வாங்கி கொண்டு வந்தேன்னா யாருக்கண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை தம்பி குடி தான் வாங்கினது. நான் விரைக யோகேட்டு. அவர் வந்து இப்போ சார்வக்கா விட்ட போயிட்டார். இப்போ நான் வந்து இந்த யோகேட்டை வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இந்தா எங்கள் கலத்தில் இருக்கிற வா இயற்கை வாயெல்லாம் இயற்கை வாயெல்லாம் பார்க்க ஊது. இப்போ நான் இது சாப்பிட்றேன். நம்ம இப்போ ஸ்பெஷலாக ஒன்று சாப்பிட போகிறேன். கட்டட்டா நான் காட்டுறோம் பிள்ளைய படிவா. அங்கே என்னையும் அதிக தெரியுது அந்த அதிக தெரியுது. நம்ம வீடியோ இருக்கு. சரி, ஃபினிஷ். வாங்க, என்னம்மா சாப்பிட்ற காட்டுறேன். என்ன தெரியுங்க சோ இப்போ தம்பியும் இல்லை வேட்டை தான் 2 பேருக்கும், ஏஜம்மாக்கும் அம்மாவுக்கும். பார்த்தீங்களா பழக்கத்தை. சோ ஏஞ்சம்மா கொடுத்து வச்சு ஏஞ்சம்மா சியா அம்மா எல்லாம் என்ன செய்தாருவா பிள்ளைக்கு? அப்போ தாத்தா தாத்தா தானே என்ன கூட யார் வாங்கி தர்றது? பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க, யார் கூட வாங்கி தர்றது? விட்டு கொடுக்க மாட்டான். வேறுங்க கூட வந்து அம்மா தான் வந்து வாங்கி கொடுப்பேன். அம்மம்மா என்ன அம்மம்மா வந்து அண்டைக்கு பிட்டுசு வாங்கி கொடுத்துட்டோம். இதுல நம்ம மயிலா வந்து என்னத்துக்குன்னு சொல்லுங்க அப்போ பாலுக்கு. வாவ் வாவ் ஓய்ட்டுமா மணியா இருக்கிற சாப்பிட உள்ளுக்க கண்டோஸ் ஊத்துப்படுறேன். எப்படி இருக்கு? சரியா பட்டி எந்த காட்டுங்க. என்ன கண்டோஸ் ஆக்கள் வாங்கி சாப்பிடணும். உங்க பாவு சரியா சாப்பிடுங்க என்ன. சரி, இப்போ வந்து எங்களோட சமையலுக்கு வந்து எல்லாமே வந்து தடல் பொருளாக வந்து நான் எல்லாம் வந்து வெட்டி வச்சுட்டேன். பாருங்க, என்னென்ன ஐட்டம் வந்து 2 வகையான மீன்கள், நெஞ்சொட்டி. அக்கா சொன்ன மாதிரி நீ கீரை மீனை வாங்கியிருக்கலாம், நான் உன்ன மாதிரி நெஞ்சொட்டியை வாங்கி வச்சிருக்கிறியா? எனக்கு இதான் வந்து பிடிக்க மாட்டேன். நெஞ்சொட்டி, போல் மீன், அப்புறம் வந்து வசந்துக்கு பிடிச்ச என்ன பேர் இதுக்கு பேர் கரட்டும் போஞ்சிக்காவும் வந்து சொதி, அப்புறம் வந்து மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் வந்து கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 2ஆம் பால், அப்படியே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, மற்றது பழப்புளி, அப்புறம் வந்து முதல் பால். ஓகே, மற்ற இதுக்குள்ளே வந்து விரும்பினா பழம் எடுத்து சாப்பிடலாம்.
சாப்பிடணும்னு வந்து பழம் சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றது நல்லம்மா. அதுவும் வந்து இப்போ வெயில் வந்து சரியான கூடவாம். அப்போ நிறைய பழங்களை வந்து சாப்பிட சொல்லியிருக்கணும். நல்ல ஜூஸ் வகைகளை நடிச்சு குடிக்கட்டுமா என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். இப்போ வந்து நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து இன்னைக்கு சரக்கு தூள் வந்து கூட்டி கறி வைக்க போகிறேன். அப்போ வந்து என்ன செய்யணும் பாருங்க, இது பண்ண சட்டியை. சரி, அப்போ இதுதான் வந்து மீன். நான் வந்து 1/4 கிலோ தான் வாங்கினாங்களே. நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ மீன் வந்து காணும். மதியத்தோட பெருசாக இரவுக்கு பெருசாக வந்து மீன் சாப்பிட்ற குறைவு. அப்போ மதியத்தோட வந்து கணக்கட்டி போட்டு 1/4 கிலோ மீன் எடுத்து வச்சுக்கிறேன். இந்தா எங்களுக்கு இதே கூடி போச்சு. அதானேண்ணா. அப்போ இனி என்ன செய்ய போகிறேன், வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து போட போகிறேன். அப்படியே வந்து கருவேப்பமுனையும் போட போகிறேன். கருவேப்பமுனை வந்து நல்லம்மா கரைக்கி அப்படியே வந்து என்ன போடணும், பழப்புளி. உப்பு 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 உப்பாங்க உப்பு. பழப்புளி எங்க அங்கடக்கிறதுல இங்கே இருக்கு பழப்புளி இல்லை, உப்பு உப்பு. இங்கே இருக்கு உப்பு. பக்கத்தில் எடுத்து வைக்கவே இல்லை. அந்த நல்லா பண்ணல. அரிசி போடுற காவல்ல தேவையானலாம் உப்பு வந்து போட்டு கிடக்க பாருங்களா. விரும்பி நான் வந்து கூட்டி உடைச்சி போடலாம். அப்படி போட்டு இந்த வித்தியாசமான அந்த தூளில் நீங்கள் இதுதான் அந்த வித்தியாசமான தூள். இதெல்லாம் இருக்குண்டே கறி பெருங்காயம் போட்டுருக்கணுமோ கடைசியாக கறி வளதாவது இப்படி பிள்ளைக்கு இப்போ 2 மசாலா தூள் போட்டு கறி ஆச்சுன்னா இருக்கா. இப்போ வந்து சரக்கு தூளை வந்து லைட்டாக போடுவோமே. நம்ம பையன் பையன் உண்மைக்கு வந்து நாங்கள் திரிக்கிறது நல்லா நாங்கள் வாங்க. நீங்கள் முதல் குத்தி போடுவீங்க மணியாக இருக்கும். குத்தியோ நான் வருது, வாசம் வருது. அந்த கறி வேற மட்டும் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மீன் குழம்பு சரியான விருப்பம். ஆனால் வந்து இது போட்டால் மீன் கறி வடிவாக சாப்பிடலாம். சாப்பிடலாமோ இப்படி வந்து பாலையை ஊற்றுவோம். மீன்கள்லாம் சாப்பிடணும். சும்மா கண்ட நேரம் குறைச்சியல் சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு இந்த நேரம் குறைச்சி சாப்பிடக்கூடாது. ஆக சூடாக இருக்கும். வெக்க காலம் இல்லை. அதுலேருந்து கோல் வச்சு எடுக்கவே கூடாது. கொஞ்சம் தூள் அதை கலப்பை கிடையுமே லைட்டாக. இப்போ நீ வந்து தூள் வரையும் நாங்கள் வந்து குறைய சாப்பிடுவோம். நீங்கள் எல்லாமே ஆயிடுக்கணுமாண்டா தூள் வரை வந்து குறையுங்கோ எண்ணெயெல்லாம் குறையுங்கோவா. அப்புறம் இல்லை பார்த்தீங்களா, நீங்கள் இளமையாக இருக்கணுமெண்டா நல்ல ஒரு டிப்ஸான சொல்லிக்கிடாங்க. வந்து பழப்புளியும் விட போகிறேன். பழப்புளி தான் ஸ்பெஷல் மீன் கறிக்கு. இப்படி என்ன செய்ய போகிறேன், 2 ஆட்டு ஆட்டி விட்டுட்டு வந்து அடுப்பில் ஒதுக்கி வச்சு விட்டா நம்மளோட அரைச்ச கறி வந்து தரமா வந்து ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேலை என்ன. சரி, இதுதான் வந்து இதுக்குள்ள வந்து வேலை. இப்படி அதுக்கு என்ன செய்யணும்னா வச்சு விட சரி தானே அடுப்பில் வச்சு விட அது வந்து மூடி அவிச்சு விட மூடி அவிய சரி. சரி, நான் சரக்கு தூளுக்கு வந்து இது செய்யறதில்ல தானே, பொரிச்சு காய்ச்சல வதக்கி அப்படி காய்ச்சலாது. அப்போ ஒரு நல்ல காய்ச்சல் தானே. இது வந்து சுவாமும் மற்றவங்களுக்கும் நல்ல விற்கலாம் இல்லை. ஸோ இவ்வளோ ஆரோக்கியமான இதுகளை சொல்லுதுண்டு பாருங்கவா. இப்போ நான் வந்து பெரிய குக்கு இல்லை, இதெல்லாம் எவ்வளோ குக்கிங் வீடியோவில் போட்டிருப்போமே நம்ம முந்தி. அதுதான் என்ன பார்த்து அந்த சின்ன சின்ன சோற்று செய்தெல்லாம் வீடியோ போடணும்னு எங்க தம்பி குட்டி வளரட்டும். இன்னும் ஒரு 5-6 மாதம் தான். நானும் தம்பி குட்டி சேர்ந்து அவருக்கு போட்டு அவர் சுட்டு அப்படி இப்படி எல்லாம் போடலாம். நல்லா இருக்கும். நல்ல ஒரு கிச்சன் ஒன்றா வச்சு ஏஜமா அவனுக்கு எனக்கு முழு உதவியா நிற்குது பாவம். நம்ம தம்பி குட்டியும் வந்து வருவேன். என்ன செய்யப்போம், கரண்டையும் போஞ்சிக்காம எங்கள்கிட்ட வேற சட்டி இல்லையோ. அது வந்து இந்த சட்டி வந்து பின்னம் எல்லாமே அப்படி கருப்பா இருக்குண்டு. அதை நான் கருப்பு காய்ச்சல் இல்லை, சின்ன குட்டி சட்டியா இருக்கு. இது சொதிக்கிட்டாங்க. நீங்க சொதிய கொஞ்சமா இல்லை வைக்கிறீங்க. சொதி கொஞ்சம் எனக்கு வச்சா தான் நல்லா இருக்கும் மீன் கறிக்கு. நான் கொஞ்சம் சின்னாக்கலாம் நம்ம காணும். அவங்களுக்கு சொதிய வந்து நீட்டா வைக்கிறது. அவங்களுக்கு சொதிய வந்து நீட்டா வைக்கிறது. எல்லா டைமும் சொல்லிடலாம். வெக்க காலம் எங்களை விட்டு அம்மா சமைக்க ஒரு நாள் சொல்லி காய்ச்சுவா. எங்களை விட்டு உங்களுக்கு வந்து சொல்லி இப்போ காய்ச்சல வீட்டை வந்து குறை வேணுன்றமா இருக்கும் பிடிக்கும். அதான் இப்போ எல்லாரும் விட்டையும் சொல்லி நீட்டா காவிட்ட வண்டி காய்ச்சது இன்றைக்குமே சொல்லியா அப்படி வந்து எல்லாரும் சொல்லி வைக்கிறேன். இப்போ வெயில் எடுத்துதானே மற்றது நல்லா இருக்கும். புத்தருக்கு சோத்துக்கும் சொல்லி வேறு எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாயம் வந்து போட்டுருக்கோம். என்ன இந்த நேரம் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு நினைக்க போயினேன். வெட்டி கொடுத்து போட்டு அப்படி இல்லை சில அவ்வளோ தனியாக நீங்கள் கஷ்டப்படலாம். வேறு ஒன்று விட்டு வந்தேன் தேங்காயில் அந்த தந்துட்டு தான் போடணும்.
தான் வந்து போனது. இப்போ வந்து என்ன செய்ய நினைக்கிறீங்க? லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கப்படுறேன். சும்மா பால் சொதி சும்மா கம்மங்கம்மன் இருக்கணுமே. இந்த இதில் ஒரு உள்ளி ஊற்றி போடணும். ஆக உள்ளி ஊற்றி போட தேவையில்லை. உள்ளி ஊற்றி போட்டால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பால் சொதி வந்து நாங்கள் கொஞ்சம் நான் சும்மா இந்த சமையல் விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். டீ போட விட்டு பாருங்க தெரிஞ்ச என்ன போட மாட்டேன். போட மாட்டீங்களா? அது வேற கலைக்க மட்டும் தெரியும். என்னண்டு தம்பிக்கு என்ன டீ கூட எனக்கு தெரியல. அப்ப வேற என்ன போடுறது? தேயில போடுறது தம்பிக்குடி தேயில போட பிரச்சனை இல்லை. அவர் குட்டியால் தானே ஏனமாலாம் வந்து குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தேயில ஒன்று எல்லா விட்டையும் டைமுறேன். எங்களோட வீட்டை தவிர அம்மா விட்ட முறாள், மூத்தக்கா விட்ட முறாள், அரிசியாக்கா விட்ட முறாள், சாருவக்கா விட்ட முறாள், இந்த முறை வேண்டு போறான். எனக்கு இன்னும் தெரியாது. சூறையும் இருக்கு. கிலோ 1000 நல்லா முழுசா பார்க்க வடிவா இருக்குல்ல. கண்ணாடி சூறை கண்ணாடி இன்னும் பழ பழப்பு பாட்டிக்குமா. இப்போ நண்டு மலிகண்டு விற்கணும். நீலக்கால் நண்டு அதுக்கு இது இல்லை, சதை இல்லை. அனுஷியாக்கா வந்து வாட்டி போட்டு சொல்லுவோம். அதுக்கு சதை இல்லை. அதை நான் வாங்கினேன். வாங்க மலிவாத்தல் அவங்க கூப்பிட்டவர். அவன் போகவே இல்லை. இப்போ வந்து மீன் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. உலகம் வெள்ளியா இன்றைக்கு கொஞ்சம் மலிவாக்கணும். மணி பொஞ்சிக்காய் வந்து கொஞ்சம் மனம் அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் மதங்கள் சரி அவியட்டு மூடியா இருக்கும். ஓகே, இப்போ வந்து மிரடுக்குள்ள பூசணிக்காய் வந்து அவிய விட்டு கிடக்கு. அடுத்த வந்து பெண்ணத்துக்கு வந்து வெங்காயம் மிளகாய் வட்டி வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மிரடுக்குள்ள கிழங்குக்கு பறிச்சு போடுறேன். எங்களை சட்டியில் நிலவை பாருங்க. ஒரு சட்டி நிலவு அது நான் தான் இங்கே வந்து எடுத்துனேன். சின்ன சின்ன ஆக்கரண்டி போட்டு நான் தெரியும் காய்ச்சிக்காய் சட்னியை கொதிக்க விடாம விட்டுட்டேன். வெம்பலா போடுவோம் பொடி. வெங்காயம் எடுத்து வந்து யோசிச்சுக்கோங்க வேணாம். இது வந்து ஏரியா குட்டிக்கு வந்து முட்டை ஒன்று கழிச்சு கொடுக்க மாட்டேன். ஊர் முட்டை கிடக்குது. இப்போ வந்து சேருவக்கா வந்து கோழி வளர்க்குறது கூட ஒன்று ஊர் முட்டையாக தருவாங்க. எதுவும் போட்டு தருவா கடன் பிஸ்னஸ். பா அப்போ இந்த 2 முட்டையோட காய்ச்சல் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொண்டு வந்து எவ்வளோ ஊர் முட்டை? ஒரு ஊர் முட்டை 50 ரூபா. எங்களுக்கு 50 ரூபா தான் தருவா. நான் கடையில் வந்து 60 ரூபா. ஆனால் உண்மைக்குமே வந்து முட்டை வேண்டாம், முட்டை தான் கட்டு வேண்டாம். அப்படின்னா நிறைய முட்டை விடுறது. அவன்கிட்ட நிற்கிற கோழிகள் இப்போ கூட வளர்க்கிட்டு பரவாயில்ல. அப்போ மாறி தருவோம். இப்போ எனக்கு ஒரு டன் தந்துட்டு அடுத்த டன் மூத்தாக்காக, அடுத்த டன் அண்ணாக்கு, அடுத்த டன் அனுஷ்காக்காக அப்படி மாறி தருவீங்க. பிரச்சனை இல்லை. அவன் முட்டை உண்மைக்குமே அது மேய்ச்ச கோழி முட்டையே இல்லை. மேட்சுவல் ஒன்றும் இல்லாதது ஊர் கோழி தான். எனக்கு இந்த நெஞ்சோட்டி திருப்பி தான் வந்தது. நான் வேண்டி கொண்டு முதல் வரைக்கும் பேசுகிறேன். நீங்கள் இது வந்து அரைச்ச வரைக்கும் சொல்ல மாட்டேன். இருக்கு. இதில் கொஞ்சம் பெருசாக இது நல்லா இருக்கு. இது வந்து பொரியல் வச்ச நல்லா இருக்குங்களோ. அப்போ அதுக்காக வந்து வாங்கினா இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பொரிக்கணும். பொரிக்கும் எங்களோட நெஞ்சொட்டியை வந்து எண்ணெய்க்காக போட போகிறோம். அதுதான் ராக்கரைக்கும் மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் நல்லா இருக்கு. ராக்கரைக்கும் புதிய கூட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பொடியை வந்து போட்டுக்கிறது பாருங்க. இப்போ வந்து நெஞ்சொட்டி வந்து நல்லா வடிவாக வந்து பொடி வைக்கணும். அந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவோம். நல்லா கலந்து சாப்பிடுவோம். வாழையில இதை வார ஞாயிற்றுக்கிழமை வைப்போம். காலமையும் அது பின்னேத்தில் அவிச்சு சாப்பிட்றது. நல்லா இருக்குமா. இப்போ வந்து மீன் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அவியோடும் அவிஞ்சாக்குறப்பா. ஓகே, எங்களோட சமையல் வந்து இப்போ முடிவடைந்து விட்டது. பார்த்தீங்களோ பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியாக தான் இருக்குது சாப்பாட்டை பார்க்க. அதுலேயும் இந்த பழம் கூட தான் இன்னும் கவர்ச்சியாக கொடுக்குது. குறைஞ்ச வயது கணக்கில் மாதிரி அப்போ பாருங்க என்னென்ன கறின்னு பேர் வந்தவங்க அரைச்ச கறி எங்கட தூள் பக்குவத்துக்கு இல்லை. ஏன்னா சார் இது வந்து அரைச்ச கறி. அப்புறம் வந்து நல்ல பால் சொதி
அப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏஞ்ச குட்டிக்கு ஊர் முட்டை பொரியல், அப்படியும் பார்த்தீங்கன்னா எங்களோட மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பழம், அப்புறம் எங்களோட மீன் பொரியல், வசந்துக்கு வந்து முட்டை அவிய போட்டு கிடக்கு, மற்ற வந்து குத்தரிசி சோறு. இதுதான் வந்து எங்களுடைய மதிய நேர. ஆனா நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் சந்தைக்கு வந்த நீங்கள் சந்தை அனுபவம் எப்படி இருக்கு? சந்தைக்கு போய் இது வாங்க அந்த சந்தைக்கு எவ்வளவு சனத்துக்கு வந்து போன் பண்ணி கேட்டு உங்களை என்ன மீன் பண்றது? அதுதான் நான் ஒவ்வொரு ஆக்கள் இடம் ஒரு ஆள் பேசுது இடம் ஆக்கள் இடம் விட்டு கொடுத்தா தான் நாங்க பின்னுக்கு நிற்கிறாங்க போயிடலாமா இன்னும் அவ்வளோத்துல சந்தை கசனம். அப்போ மீனும் வந்து ஏதோ வாங்க ரெண்டு குழப்பமா கிடக்கு. ஒரு பக்கம் நீங்க வாங்க வாங்க கூப்பிடினா நண்டு மெளி வத்தெல்லாம் அப்போ ஒரு இதாக குழப்பமா இருக்கு. ரெண்டாவது நாங்கள் அவ்வளோ குழப்பத்துக்குள்ள பெரிய பெரிய குளட்டு மீன் எல்லாம் இருந்தது. நாங்கள் வாங்கில எங்களுக்கு பிடிச்ச மீனை தான் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சந்தைக்கு போய் வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அந்த சூரிய மீனை வீடியோ எடுக்கணும்னு அவ்வளோ வடிவாக இருந்தது பார்க்கவே. அப்போ சரி இவ்வளோ தான் எங்களோட மதிய நேர சமையல். அப்போ நான் வந்து வீடியோ முடிச்சு கொள்ளப்புறேன் என்ன தம்பி குட்டியை போய் வந்து நான் கூட்டிகிட்டு வருவோம். அவள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறேன். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.